சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இன்று அற்புதமான ஒரு நாளும் கூட. ஏன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாள். அதுவும் முக்கியமாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கோலாகலமாகவே கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. அப்படிப்பட்ட ஒரு நாளில் முருகப்பெருமானை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியுமா? அதுவும் 9ஆம் திருமுறையில் அவருக்கென்று ஒரு தனி பதிகமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் நாம் அவரை மறந்துவிட முடியுமா? அப்படின்னா இல்லைன்னா நம்பி ஆரூரர் சொல்லுவது போல எப்படி நான் உன்னை மறக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்று நமக்கு முருகப்பெருமானை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு பொழிவு அமைய இருக்கின்றது. ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு. திருவிடைக்கழியிலையும் அதே நேரத்தில் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி என்ற நூலையும் ஒரு ஒப்பீடு போல நாம் இன்றைய பொழிவை பார்க்க இருக்கின்றோம். அது என்னங்க, நிரோட்டக யமக அந்தாதி வாயிலேயே நுழையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். அற்புதமான ஒரு கண்டிப்பாக அது நம்மளை ஏமாற்றாத ஒரு நூல் அப்படின்னு சொல்லணும். ஒரு விருந்தே நமக்கு காத்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியோடு ஒரு சின்ன ஒப்பீடு திரு இடைக்கழி திருப்பதிகத்தை. இந்த அற்புதமான பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக நம்மோடு சேர்ந்திருப்பவர் பெங்களூரை சேர்ந்த கற்பகஜோதி அம்மா அவர்கள். அம்மா அவங்க ரொம்ப முக்கியமாக குறிப்பாக சொன்னது, என்னை பற்றி வேறு எதுவுமே சொல்லாதீங்கம்மா, பேரை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் மனசு கேட்கலை. காரணம் என்னென்னா, மிகச்சிறந்த ஒரு அடியார் அப்படின்னா அவர்களுக்கு அண்ணாமலையார் தான் எல்லாமே அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். கணவன் மனைவி இருவருமாக மாதம் திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய திருவண்ணாமலை பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு உயிர் அப்படின்னு சொல்லணும். மேற்கொண்டு எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னதுனால நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். கற்பகஜோதி அம்மா பெங்களூரில் இருந்து நம்மோடு இப்போ மிக அற்புதமான கருத்தை பகிர்வதற்காக வந்திருக்கின்றார்கள். திரு இடைக்கழியும் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியும் இது 2 பாகங்களாக வர இருக்கின்றது, இன்று நாளையும் சேர்த்து. அதனால் இன்றைக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ கேட்கலாம். அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேர் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாம். திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை. இதற்கான தலைப்பு திருவிடைக்கழியும் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியும். ஒரு ஆண்டு ஞான வேள்வியை சிறப்பாக பீடு நடை போட்டு நடத்தி வரும் நமது லாவண்யா அம்மா. குழந்தைகளும் கொண்டாடும் முறையில 9ஆம் திருமுறையை எடுத்து செல்லக்கூடிய அவருடைய பாங்கு பாராட்டத்தக்கது. 9ஆம் திருமுறை அப்படிங்கிற ஒரு அரிய பொக்கிஷத்தை நாமெல்லாம் எடுத்து கையில எடுத்து படிச்சு அதுக்கு உரிய பொருளை பார்த்து அதோட இன்னொரு நூலை சிந்திக்கிற அளவுக்கு தொடர்பு படுத்தி சிந்திக்கிற அளவுக்கு நம்மை கொண்டு வந்த லாவண்யா அம்மா திருவடிகளை மனம் மொழி மெய்யினால் வணங்கி, என்னை இந்த செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து குருக்களையும் வணங்கி, அண்ணாமலைய பெருமானோட திருவடியை வணங்கி இன்றைய சிந்தனையை தொடங்குகிறேன். இன்னைக்கு சிறந்த நாள்.
தைப்பூச நாள். இந்த தைப்பூசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைவு. பூசம் அப்படின்னாலே நிறைவு, நிறைவு அப்படின்னு பொருள். அதாவது பூரண சந்திரன் அப்படி இருக்கக்கூடிய நிலை. அந்த பூரண சந்திரனும் பூச நாள் நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இந்த நாள் தைப்பூச நாள். இத வந்து நம்ம திருமுறையில நிறைய இடத்துல கையாண்டிருக்காங்க. இந்த தைப்பூசம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு முதல்ல பாத்துருவோம். என்னன்னா ஆதிரை நாள்ல திருவாதிரை அன்னைக்கு பெருமான் தனித்து நடனம் ஆடியிருக்கிறார். அப்ப தனித்து நடனம் ஆட பூசத்தில் அம்மையுடன் இணைந்து ஆடினாராம். அதனால இது வந்து சிவசக்திக்குரிய நாளாக, சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த சிவசக்திக்குரிய நாளாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம திருமுறையில நிறைய சான்றிதழ் இருக்குது. அது பாத்தீங்கன்னா சான்றுகள் இருக்கிறது. அத பாத்தீங்கன்னா தைப்பூச நாள்ல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன்பொழுக்கண் நேரிழையாய் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படிங்கிற 2ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பாடல். சற்றேறக்குரிய அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது இல்லாம தைப்பூசத்துக்கான பாடல்களாக திருஞான சம்பந்தர் மட்டுமே 4 பாடல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. திருஞான சம்பந்தர் பெருமான் பாடிய தைப்பூசத்துக்கான பாடல்கள் வந்து 4 பாடல்கள் கிடைச்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முதல் திருமுறையில 32வது பதிகம் இருக்கு. அதுல 5வது பாடல் பாத்தீங்கன்னா, வாசங்கமழ் மாமலர் சோலையில் வண்டே தேசம் புகுந்து ஈண்டியோர் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்தாழ பொலிந்தழகாய ஈசன் உரைகின்ற இடைமருதி இதோ அப்படின்னு இடைமருதுக்கான பாடலாகும். அடுத்தது 2ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா 2வது திருமுறையில 2வது பதிகம். அதுல பூச நீர் பொழியும் புனர் பொன்னியில் பன்மலர் வாச நீர் குடை வாரிடத்தீர்க்கும் வலஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல பாத்தீங்கன்னா அதுவும் 2ஆம் திருமுறை 56வது பதிகம். அதுல 5வது பாடல். அதுல வந்து வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்து ஈட்டி பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்படி 4 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதுல இடைமருது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இடைமருதுல தைப்பூசம் வந்து சிறப்பாக செய்யறாங்க. அதுல தீர்த்தவாரியும் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி நம்ம அப்பர் பெருமானும் தைப்பூசத்துக்கான பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அந்த தைப்பூசத்திற்கான பாடல்ல வந்து 5ஆம் திருமுறையில் 14வது பதிகம். அந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா முதல் பாடல்லயே பாசம் ஒன்றிலராய் பல பக்தர்கள் வாச நான்மலர் கொண்டடி வைகளும் ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூச நாம் புகுதும் புனலடைவே அப்படி புனலாடவே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இடைமருதுல புனலாடலை திருநாவுக்கரசு பெருமான் குறிப்பிட்டு இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து 5வது திருமுறையில 62வது பாடல் பதிகத்துல 8வது பாடல் பாத்தீங்கன்னா, மாசார் பாச மயக்கரு வித்தினுள் நேசமாகிய நித்த மணாளனை பூச நீர் கடுவாய் கரை தென்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் கொடுத்திருக்கிறார் பூசம்ங்கிறது. இப்படி நம்ம திருமுறைகள்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கான குறிப்பு இருக்கத்தான் செய்யுது. 11ஆம் திருமுறையிலையும் பட்டினத்தடிகள் வந்து மாசரு சிறப்பின் வானவர் ஆடும் பூச தீர்த்தம் புறக்கும் பொன்னி அப்படின்னு சொல்றாரு. இப்படி பூச தீர்த்தத்தோட அத வந்து சேர்த்து வைத்தே பார்த்திருக்கிறாங்க நம்ம அருளாளர்கள். ஆனா ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்புகழ்லயோ இல்ல முருகன் பத்தின எந்த பதிகத்திலயோ அடியேனுக்கு தெரிந்து இல்ல வேற யாருக்காவது தெரிந்திருந்தால் செய்தி இருந்தா தாராளமா தெரியப்படுத்தலாம். முருகப்பெருமானுக்கும் தைப்பூசத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியல. அது வந்து இடைக்காலத்துல வந்ததாகத்தான் தெரிகிறது பார்த்தோம்னா. எப்படின்னா பழனி முருகப்பெருமான் கோயில்ல தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு திருவிழா. அந்த தைப்பூசம் அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி பார்க்கிற பொழுது கிடைச்சது என்னன்னா, பழனி மலை அடிவாரத்துல 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல பெரிய நாயகி உடனாய கைலாசநாதர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து சிவன் முருகப்பெருமான் அம்பாள் அப்படிங்கிற நிலையில 3 பேரும் வரிசையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து கொடிமரமும் ராஜகோபுரமும் முருகப்பெருமானுக்கு நேராக இருக்கிறதுனால
இந்த விழா தைப்பூச திருவிழாவை கொண்டாடும் பொழுது அது முதல்ல வணக்கம் முருகப்பெருமானுக்காக அமைந்து அதன் மூலமாக அப்படியே தொடர்ந்து அது பழனி மலையில் தண்டாயுதபாணிக்கும் செய்வதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. அது உறுதியாக தெரியல. அதன் பிறகு இந்த பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வள்ளலார் பெருமானை நினைக்காம இருக்க முடியாது. வள்ளலார் வடலூர்ல பூசம் அன்று இன்றைக்கும் ஒரு மாத பூசத்தன்றும் அங்க 7 திரை விளக்கல் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்குது. ஜோதி தரிசனம் காட்டக்கூடிய அந்த நிகழ்வு அந்த இடத்துல வடலூர்ல நடக்கிறது. அதனால அது இந்த இடத்துல ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி. அதன் பிறகு இன்னைக்கு தலைப்புன்னு பார்த்தோம்னா திருவிடைக்கழியும் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியும் அப்படிங்கிறதுதான் இன்றைய தலைப்பு. இதுல திருவிடைக்கழி அப்படிங்கிறது அந்த தலத்துக்கான செய்திகளை நம்ம இந்த 9ஆம் திருமுறை இந்த சிந்தனையிலேயே பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் ஐயா, அப்புறமா கணேஷ்குமார் ஐயா, அப்புறம் செல்வி பவித்ரா இவங்கெல்லாம் இத பத்தி நல்லாவே தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியும் நீங்க போய் பார்க்கலாம். நந்தமர் ஊரன் அந்த இதுலயே பார்க்கலாம். இந்த திருவிடைக்கழிக்கான விளக்கம். இப்போ திருவிடைக்கழிங்கிற தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு. அது திருக்கடவூர் மற்றும் தில்லையாடிக்கு அருகில உள்ள தலம். அப்புறம் இங்க புரட்டாசி மாசத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில முதல் வெள்ளிக்கிழமையில சிதம்பரத்துல இருந்து பாத யாத்திரை போறாங்க இந்த தலத்துக்கு. அது 38 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்களாம். அது ஒரு வழக்கம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவிடைக்கழி கோயில் தல வரலாறு பாத்தீங்கன்னா இது முசுகுந்த சக்கரவர்த்தியால கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆனா சரியான காலம் தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த திருவிடைக்கழிக்கு வேற பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்வனம், புறாப்பள்ளி அப்படிங்கிறாங்க. இந்த தலத்தோட தல மரமே மகிழ மரமும் புறாமரமும் 2 மரம் சொல்றாங்க. இங்க சாமி எப்படி இருப்பாரு அப்படின்னா முருகப்பெருமானும் சிவபெருமானும் 2 பேருமே உள்ள இருப்பாங்க கருவறையில. அப்ப அவங்களுக்கு 2 பேருக்கும் தனித்தனி விமானங்கள் இருக்குது. அப்படி அந்த அமைப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலத்தோட கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இந்த பெருமானை திருக்குறாத்துடையார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் நாம திருவிடைக்கழியும் திருச்செந்தில் யமக நிரோட்டக யமக அந்தாதி இதுதான் நம்மளோட தலைப்பு இன்னைக்கு. அப்ப அந்த திருச்செந்திலையும் திருவிடைக்கழியும் தொடர்பு படுத்தி பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிடைக்கழிங்கிறது முருகப்பெருமானும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய தலம். இந்த திருவிடைக்கழி அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும், பேர் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிடைக்கழி. கழிங்கிறது கழிந்தலால். என்ன கழிந்தது அப்படின்னா முருகப்பெருமான் சூரபத்மனோட போர் செய்யும் பொழுது சூரபத்மனோட 2வது மகனான இரண்யாசுரன் அவன் கடலுக்குள்ள போய் மீனாக ஒளிந்து கொண்ட அந்த நேரத்துல சக்தியின் வடிவாக இருந்த அந்த வேலை கொண்டு முருகப்பெருமான் அவனை வதம் செய்து அதன் மூலமாக அவன் சிவபக்தனாக இருக்க அதற்காக அந்த பழி தீர்வதற்காக இங்கே புறாமரத்தடியில் தவம் செய்ததாக தல வரலாறு சொல்லுது. அப்போ அந்த தல வரலாற்றிலப்படி முருகப்பெருமான் சூரபத்மன் அதாவது சூரனை அந்த போர் சூரனோட நடந்த போரோட தொடர்புடையது இந்த திருவிடைக்கழி. அதே மாதிரி அந்த படைவீடாக இருந்து போருக்கான படைவீடாக இருந்தது திருச்செந்தில். அதனால இதுவும் அதுவும் அதன்படி தொடர்பு கொண்டு வருகிறது அப்படின்னு தெரியுது. அடுத்தது திருவிடை அப்படின்னு சொன்னோம்னா விடை அப்படிங்கிறது தேவயானை இங்க முருகப்பெருமானை மணந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவம் செய்தார்களாம். இங்க முருகப்பெருமானுக்கும் தேவயானிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது அப்படின்னு வரலாற்று குறிப்பு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருவிடை அதனால இங்கிருந்து திருப்பரங்குன்றம் சென்ற தேவயானி அவங்க இங்க விடை பெற்று சென்றதுனால இது திருவிடை கழி அப்படின்னு சொல்லி இந்த தலத்துக்கு திருவிடை கழிங்கிறதுக்கு சொல்றாங்க. அடுத்தது இந்த தலத்துல முருகப்பெருமான் புறாமரத்தடியில வழிபட்டிருக்கிறாரு. அதே இடத்துல ராகு பகவானும் வணங்கி இருக்கிறாரு. அந்த இடத்துல தவம் செய்திருக்கிறாரு. அதனால இந்த இடத்துல நவகிரகம் கிடையாது.
இன்னொன்னு இந்த தலத்துல அம்மையும் கிடையாதாம் திருவிடைக்கழியில. அம்மை ஏன் இல்ல அப்படின்னா அவங்க தரங்கம்பாடி அப்படிங்கிற ஒரு ஒரு தலத்துக்கு சென்று விட்டதுனால அவங்க இங்க இல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இங்க சர்வமும் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. எப்படி சர்வமும் சுப்பிரமணியம் அப்படின்னா எல்லா மூர்த்திகளும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மூர்த்திகளும் கையில் மழு ஏந்தி இல்லாமல் இங்க வந்து எல்லா மூர்த்திகளும் கையில் வந்து வஜ்ரவேலுடன் காட்சி தருகிறாரா. சண்டிகேஸ்வரர், குக சண்டிகேஸ்வரர், சிவ சண்டிகேஸ்வரர் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே அவங்க கையில மழு இல்லாம கையில வந்து வஜ்ரவேலோட காட்சி தருவது இங்க சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க வந்து 16 விநாயகர் இருக்கிறாங்க. அதனால கருவறையில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்து காட்சி தருவது இங்க சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி திருச்செந்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த திருச்செந்திலையும் முருகப்பெருமான் தவக்கோலத்துல சிவயோகியாக இருந்து தவக்கோலத்துல வந்து கையில் தாமரை மலரும் ஜடாமுடியோட காட்சி தரக்கூடிய இடம் தான் திருச்செந்திலும். அந்த திருச்செந்திலும் சிவபெருமானுக்கு பூசை செய்வதாகத்தான் ஐதீகமாக இருக்கிறது. அங்கேயும் இடப்பக்கத்தில் சிவபெருமான் அங்கேயும் இருக்கா காட்சி கொடுக்கிறார். அங்கேயும் முதல் பூசை சிவபெருமானுக்கு ஆன பிறகுதான் முருகப்பெருமானுக்கு ஆகிறது. அத வந்து சொல்றாங்க. அப்புறம் நம்ம நாவுக்கரசு பெருமானும் பாத்தீங்கன்னா திருமறைக்காடு சென்ற போது அங்க இருந்து திருச்செந்தில நினைச்சு பார்த்துட்டு அங்க ஒரு வரி கொடுக்கிறாரு. எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா நம் செந்தில் மேய வள்ளி மணாலருக்கு தாதை கண்டேன் அப்படின்னு சொல்லி தாதை கண்டாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. நம் செந்தில் மேய வள்ளி மணாலருக்கு அப்படின்னா நம் செந்தில், நம் வள்ளி மணாலர், நம் தாதை அப்படின்னு எல்லா இடத்துலயும் அந்த நம்ம சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு அழகா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அமைச்சிருக்காரு நம்ம திருநாவுக்கரசு பெருமான். அப்புறம் அந்த திருச்செந்தில் தலம், திருச்செந்தில பத்தி நம்ம விளக்கம் நிறைய கொடுக்க வேண்டியது இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தலம். அந்த திருச்செந்திலுக்கு வந்து ஆதிசங்கரர் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அது வந்து ஆதிசங்கரர் வந்து அதுக்கு வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு நூல் செய்திருந்தாங்க. அது வடநூல். அதையே தமிழாக்கம் செய்திருக்கிறாங்க. அந்த தமிழாக்கத்துல ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெருவேலை ஓரத்திலே பாவம் நீக்கும் பிரசித்தி சேர்வாழ் கந்த வெற்பில் ஒரு சோதி வடிவோடு புகைமேவு செந்தூர் உயிருக்கோர் உயிர் செம்பொன் அடி பற்றுவோமே அப்படிங்கிற. அப்பனா அந்த இடம் வந்து மலையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாரு. இது வந்து நமக்கு எதோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து படை வீடு அப்படின்னாலே போருக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த இடம் படை வீடு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் நாம வழக்கத்துல என்ன சொல்றோம், 6 படை வீடு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த 6 படை வீட்டுல 5 படை வீடு பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கு. இந்த ஒரு படை வீடு மட்டும்தான் கடலை ஒட்டி இருக்கு. ஆனா சுப்பிரமணிய புஜங்கத்துல வந்து ஆதிசங்கரர் இந்த திருச்செந்தில வந்து வெற்பில்னு சொல்றாரு. பிரசித்தி சேர் வாழ் கந்த வெற்பில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெற்பில்ன்றது மலை. வெற்பில் ஒரு சோதி வடிவோடு புகை மேவு. அப்போ அங்க ஒரு சோதி வடிவாக புகையில் இருக்கக்கூடிய செந்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த செந்தூர் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூருக்கான அடையாளமாக சொல்லியிருக்காரு. அதனால இது அப்படியே இருக்கலாம். அப்புறம் அந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு அங்க கொடுக்கக்கூடிய திருநீற்று பிரசாதம், அந்த திருநீற்று பிரசாதம் நமக்கு ரொம்ப விருப்பமான ஒண்ணு. அது நல்லா பிரசித்தி பெற்ற ஒன்று. எப்படி மத்த கோயில்ல கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அங்க வந்து பன்னீர் இலை அப்படிங்கிற இலையில கொடுப்பாங்க. அந்த பன்னீர் இலை எப்படி இருக்கும்னா அதோட நரம்புகள் வந்து 12 நரம்புகள் இருக்கும். அதன்படி பார்த்தா முருகப்பெருமான் அவரோட திருக்கரத்தாலேயே அந்த திருநீற்றை நமக்கு பிரசாதமாக கொடுப்பதாக ஐதீகமாக இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப சிறந்த தலமாக இருக்கு. அதனால திருவிடைக்கழியும் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியும் அப்படிங்கிறதுல திருச்செந்தில் அப்படின்னா திருச்செந்து இல் அப்படின்னு பிரிச்சோம்னா திரு அப்படிங்கிறது திருச்செந்து இல் அப்படின்னு பிரிச்சு சொல்லலாம். அந்த தலத்துக்கான பொருள், அதாவது பக்குவப்பட்ட ஆன்மா, அந்த ஆன்மா வந்து தங்கும் இடம் இல் அப்படிங்கிறது அந்த பக்குவமா அருளுடைய ஆன்மா அடைக்கல நிலையம். பக்குவப்பட்ட ஆன்மாவானது செந்து என்பது ஆன்மா, அது திரு என்பது அருளுடைய ஆன்மா. அந்த செந்து அப்படிங்கிறது ஆன்மா, அருளுடைய ஆன்மாவானது அடைக்கல நிலையமாக தங்கும் இடமாக இருக்கக்கூடியது இந்த திருச்செந்தில் அப்படிங்கிறது. திருச்செந்தில்ன்றது பேராகவும் எடுத்துக்கலாம், ஊராகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சோம்னாலும் அழகான பொருளை தரக்கூடியது.
அதுதான் நம்ம தமிழ். அப்போ இந்த இந்த திருச்செந்திலுக்கு வந்து தலபுராணத்துல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாடல். அது என்னன்னா, மறை கொழிக்கும் செயந்திபுரத்து எல்லை நீங்காது இருந்து வாழும் மாந்தர் குறைவில் தவச் செயலாளர் அவர் புரியும் தர்மம் ஒன்று கோடியாமால். ஒரு தர்மம் செய்தா அது கோடி ஆகுமா அந்த திருச்செந்தூர்ல. அதுக்கு பிறகு அருமுகனை சேவை செய்யும் கண்ணுடையார் கண்ணுடையார். அவனை வணங்குற கண்ணு தாங்க கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து அண்ணான் சீர்த்தி முறையுரைக்கும் நன்னாவே நன்னா. அந்த நாதான் நன்னா அப்படின்னு சொல்லி என்றே சுருதி பொழியும் மாதோ அப்படின்னு தலபுராண பாடல் கொடுத்துருக்காங்க. அது சிறப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூரையும் திருவிடை கழியும் தொடர்பு படுத்தி பார்க்கணும்னா, இரண்டும் சிவபூசை செய்த நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். தினமும் பெருமானுக்கு பூசை தவம் இதெல்லாம் நடக்கக்கூடிய தலமாக இருக்கிறது. அப்புறம் திருவிடைக்கழின்ற அந்த இடத்துல வந்து 6 அடி முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நிலையில் காட்சி தருகிறார். இதெல்லாம் வந்து முருகப்பெருமான் வந்து 2 இடத்துல அவருடைய திருவடிப்பட்டுதான். ஒரு இடம் திருவிடைக்கழியா, மற்றொரு இடம் வள்ளிமலை. வள்ளிமலையிலயும் முருகப்பெருமான் வள்ளிக்காக சென்றார். திருவிடைக்கழியில தேவயானிக்காக சென்றிருப்பார் போல இருக்கு. அதனால அது 2ஐயும் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து அடுத்ததாக நாம பார்க்க போறது வந்து இந்த 2 திருவிடைக்கழி அப்படிங்கிறது நம்ம 9ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா 9 ஆசிரியர்கள் எழுதியது 9ஆம் திருமுறை. அந்த 9ஆம் திருமுறையில சேந்தனார் அருளி செய்தது, 2ஆவதாக வரக்கூடிய சேந்தனார் அவர் அருளி செய்த திருவிசைப்பா. அதுல வந்து திருவிடைக்கழிக்கான பதிகத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த திருவிடைக்கழிக்கு அவர் வந்து சேந்தனார் அப்படிங்கிறவர் வந்து 9ஆம் நூற்றாண்டில் பட்டினத்து அடிகளார் அவரோட கணக்கராக இருந்தவர். அவர் வந்து அவரை பத்தி சொல்லணும்னா கோயில் திருப்பன்னியர் விருத்தம் அப்படிங்கிற 11ஆம் திருமுறையில ஒரு பாடல் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூந்தன் பொழில் சூழ் புலியூர் பொலி செம்பொன் அம்பலத்து வேந்தன் தனக்கன்றி செய்வதென்னே விரி துணிமேல் ஆந்தன் பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமிர்தமாகிறதே அப்படின்னு சொல்றாரு. அது அவரோட வரலாறு அப்படியே சுருக்கமாக இதுல வந்துருச்சு. சேந்தனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கணக்கராக பட்டினத்தடிகள் கிட்ட இருந்தாரு. பட்டினத்தார் வந்து துறவுரம் பூண்ட உடனே அவருடைய அனைத்து செல்வங்களையும் பட்டினத்தடிகளாரோட ஆணையினால அவர் வந்து அதை அத்தனையும் திறந்து விட, அந்த நிலையில வந்து இவரை வந்து அவருடைய உறவினர்களால அரசன் வந்து இவரை வந்து சிறையில வச்சிருக்காரு. சிறையில வைத்தவரை பட்டினத்தடிகளார் விநாயகர் மூலமாக சொல்லி பாடல் பாடி அவரை வந்து வெளிக்கொண்டு வருகிறார். அதன் பிறகு அவர் தில்லையில போய் சேர்ந்து தில்லையில விறகு வெட்டி அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்திட்டு, அந்த நேரத்திலும் அடியார்கள் வந்தாருன்னா அவங்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொள்கையா வச்சிருக்காங்க. அதுல ஒரு நாள் இறைவனே கூத்த பெருமானே அவர் இல்லத்துக்கு வந்து உணவு எடுத்துக்கொள்ள வரும் பொழுது அவர் கொடுத்த அந்த களி உணவை உண்டு அதனோட ருசியால அவர் வந்து அதை கொஞ்சம் துணியிலையும் கட்டி எடுத்துட்டு போனாரா. அததான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துட்டு போனாரா. அப்படி எடுத்துட்டு போற பொழுது அதுல சிந்தி இருக்கிறத பார்த்து மறுநாள் வந்து எல்லாரும் விசாரிக்க சேந்தனார் பற்றிய செய்தி அனைவருக்கும் தெரிய வந்திருக்கு. அந்த நிலையில தில்லையில ஒரு முறை ஆதிரை திருநாள்ல தேரோட்டம் நடக்கிற பொழுது அந்த தேர் ஓடாமல் நிற்க அந்த இடத்துல திருப்பல்லாண்டு பாடி அவர் வந்து தேரோட்டத்தினை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறது சேந்தனார் பற்றின குறிப்பு. இப்ப வந்து அடுத்தது முக்கியமான செய்தி, சேந்தனார் வந்து தைப்பூச நன்னாளில் சேந்தனார் பெருமானின் திருவடி நிழலில் திருவிடைக்கழியில் புறாமரத்தடியில் அவர் வந்து திருவடி அடைஞ்சிருக்காரு. அது வந்து இன்னைக்கு நம்ம தைப்பூச நாள்ல சிந்திக்கிறதுக்கு பெருமானோட கருணையாகத்தான் நினைக்கிறேன் நானு. அடுத்தது வந்து இந்த கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் இந்த திருச்செந்தில் நிருட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற இந்த நூலை நமக்கு அருளி செய்த கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர். இவரை பத்தி சொல்லும் பொழுது இவர் வந்து நல்லூற்றூர் சிவப்பிரகாசர் அப்படின்னு சொல்லலாம், துறைமங்கலம் சிவப்பிரகாசர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு 32 வயது வரை இருந்து 32 நூல்களை செய்து நமக்கு அருளி செய்தவர் அவர். இவர் வந்து சேந்தனார் வந்து
சேந்தனார் இருந்தது 9ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இங்க நம்மளோட இருந்திருக்காரு. 350 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவர் எங்க இருந்தார்? காஞ்சியில இருந்திருக்கார். அவருடைய தந்தையார் பேர் குமாரசாமி தேசிகர், சகோதரர் வேலாயுதம் என்றும் கருணை பிரகாசர் என்றும் 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி ஞானாம்பிகை அப்படிங்கிற இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க வந்து தமிழோட ஆழத்துல தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்றினால வெள்ளியம்பல தம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா தினத்தை சேர்ந்த வெள்ளியம்பல தம்பிரான் அவர்கிட்ட போய் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு போய் அங்க போய் சேர்றாங்க. அவர் வந்து அங்க ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறாராம். அந்த நுழைவுத் தேர்வு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அந்த நுழைவுத் தேர்வுல அவர் வந்து தேர்ச்சி பெற்றதுக்கே அவருக்கு வந்து தமிழ் தெரியாது போயிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிரு. தமிழில ஆழம் கண்டவர் அவர் போய் அவர்கிட்ட தமிழ் கற்றுக்கொள்ள சென்றிருக்கிறார். அப்ப அந்த வெள்ளியம்பல தம்பிரான் அவர் எந்த அளவுக்கு ஆழங்கால்பட்டவராக இருப்பார் என்று நாம வந்து சொல்லி தெரிய வேண்டியது. அப்போ வந்து இந்த நுழைவுத் தேர்வு எப்படி இருந்திருக்குன்னா, பூல ஆரம்பிச்சு பூல முடியணும், நடுவுல ஊருடையான் அப்படிங்கிற ஒரு சொல் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த மாதிரி ஒரு வெண்பாவில அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெண்பாவை ஒரு நொடியில அவர் வந்து எழுதி கொடுத்தாராம். அது எப்படின்னா, குடக்கொடு வானேயிரு கொண்டார்க்கு கேழல் முடக்கொடு முன்னம் அணிவார்க்கு வடகோடு தேருடையான் தெவ்வுக்கு தில்லை தோல் மேற்கொள்ளல் ஊருடையான் என்னும் உலகு அப்படிங்கிற அந்த வெண்பாவை எழுதி கொடுத்திருக்காரு. அதனால மகிழ்ச்சி அடைந்த வெள்ளியம்பல தம்பிரான் வந்து அவருக்கு சொல்லி தர வேண்டியதே இல்லை, அவருடைய தம்பி தங்கைக்கு சொல்லி தருவதாகவும் சொல்லி எல்லாருமாக சேர்ந்து தமிழ் கற்று அவருக்கு குருக்கு வந்து காணிக்கை கொடுக்கணும் இல்லையா தமிழை கற்றதுனால. அதனால குருவுக்கு காணிக்கையாக என்ன தரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, திருச்செந்தில்ல வந்து ஒரு புலவர் இருக்கிறார். அந்த புலவர் வந்து புலமையில எப்படி இருக்கிறாரோ தெரியாது, ஆனா அந்த புலவர் வந்து ஓயாது தூற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால அவர்கிட்ட போய் அவர் மனதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவரை வந்து அனுப்பியிருக்கிறாங்க கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர். அதனால திருச்செந்தில் போய் திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்க முருகப்பெருமான் முன்னாடி பாடல் பாடிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த புலவர் வந்து இவர் யார் அப்படின்னு கேட்க, நான் வந்து வெள்ளியம்பல தம்பிரானுடைய அடிப்புழுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடிப்புழுதி என்றால் காற்றில் பறந்து விடக்கூடியது அப்படின்னு அவர் சொல்ற. அடிப்புழுதினா திருவடி கீழே இருக்கக்கூடிய புழுதி என்றுக்குமே பறக்காது, காலுக்கு அடியிலேயே இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்ல, உடனே வந்து போட்டிக்கு ஆரம்பமாக அதை கொண்டு உடனேயே எழுதப்பட்ட நூல் தான் இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படின்னு. இது வந்து சொல்லுவதற்கு கடினம், படித்தோம்னா அவ்வளவு ஆனந்தமான ஒரு நூலாக இருக்கு இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதிங்கிறது. முதல்ல நூல் பற்றி தெரிஞ்சுக்கும். இது வந்து நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் வந்து குருவுக்காக செய்த நூல் இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற நூல். அவர் வந்து நம்ம சித்தாந்தத்துல சொல்றது எப்படின்னா, குரு லிங்க சங்கம வழிபாடு அப்படிங்கறதுதான் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அப்ப குரு லிங்க சங்கம வழிபாட்டுல கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் எப்படி நூல் செய்திருக்காரு அப்படின்னா, குருவுக்காக செய்தது இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி என்ற நூல். அடுத்தது லிங்கம், அதற்காக செய்தது சோணசைல மாலை அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலைக்காக செய்த அந்த சோணசைல மாலை என்ற நூலும். அடுத்தது சங்கமம் அப்படிங்கிறதுக்கு நால்வர் நான்மணி மாலை என்ற நூலையும் செய்து இது அவருடைய 32 நூல்களும் சிறந்த நூல்களே. அதுல வந்து இந்த நூல்கள் வந்து குருலிங்க சங்கம வழிபாடாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அவர் வந்து பழுத்த துறவியாக இருக்கக்கூடியவர், வீர சைவராக இருக்கக்கூடியவர், தமிழ் பழுத்த உளத்தினராக. அவருடைய நூலை படிச்சோம்னா அவருடைய அற்புத கற்பனையும் பொற்பலங்காரம், பொருட்சுவை, சொற்சுவை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் இணைத்து அவ்வளவு அருமையாக இருக்கக்கூடிய அந்த நூல் வந்து படிப்பதற்கு கடினமாக இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்கும் பொழுது அதோட இன்பத்துல, அந்த ஆனந்தத்துல, பரவசத்துல நம்ம திளைக்கிறத தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்பமான ஒரு நூல் இந்த நூல். இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற நூலை பத்தி நம்ம சொல்லணும்னா, திருச்செந்தில் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். திருங்கிறது வந்து அருள் என்றும், செந்து அப்படிங்கிறது ஆன்மாவையும், இல் என்பது
அது அடைக்கலமாக இருக்கக்கூடியதையும் சொல்லி பார்த்திருக்கோம். அந்த அடுத்தது வந்து நிரோட்டக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒட்டக அப்படின்னா நீரோட்டக, ரோ சொல்லக்கூடாது, நிரோட்டக அப்படின்னு சொல்லணும். நிரோட்டக அப்படின்னு சொல்லும்போது இதழ்கள் ஒட்டாமல் சொல்லக்கூடியது. பாவோ மாவோ இல்லாமல், பாங்கிற எழுத்தும் மாங்கிற எழுத்தும் இல்லாமல் சொல்லக்கூடிய பாடக்கூடிய பாடல் நிர் ஒட்டகம் அப்படிங்கிறார். நிர் ஒட்டகம் அப்படிங்கிறது இதழ் அகல் அப்படின்ற அந்த தமிழ்ல பார்த்தோம்னா இதழ் அகல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த இதழ்கள் ஒட்டாமல் பா அப்படின்னும் பொழுதும் மா அப்படின்னு சொல்லும் பொழுதும் நமக்கு இதழ்கள் ஒட்டும், அந்த இதழ் ஒட்டாமல் எழுதக்கூடிய நூலாகும். சரி, இதழ்கள் நிரோட்டகம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சு. அது வந்து இதழ் ஒட்டாமல் சொல்லக்கூடியது, பா மா இல்லாமல் சொல்ல. பா மா இல்லாமல் சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பா அப்படின்னும் பொழுது காற்று வெளியே வரும். மா அப்படின்னு சொல்லும்போது உள்ள போகுது. மா பா அப்படின்னு மாறி மாறி சொல்லும் பொழுது காற்று வெளியும் உள்ளேயும் போயிட்டு வந்துட்டே இருக்கு. அது அது இல்லாம சொல்லும் பொழுது என்ன ஆகும், மூச்சு காற்று உள்ளேயே அடக்கப்படும். அப்ப மூச்சு காற்று உள்ளே இருந்து அந்த பாட்டை சொல்லும் பொழுது அது கும்பக நிலையில இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இது மந்திர சொற்களாக இருக்கு. அதனால இன்னைக்கும் இது வந்து திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதிங்கிறது, அந்தாதிங்கிறது 100 பாடல் இருந்தாதான் அந்தாதி. அது வந்து ஒன்னோட ஒண்ணு மண்டலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறுதி பாடலை வந்து முதல் பாடலோட வந்து சேரணும், அதுதான் மண்டலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடலும் அந்த பாடலோட கடைசி சொல்லோ எழுத்தோ அடுத்த பாடலுக்கு கொண்டு போவதுதான் அந்தாதி. அந்த திருச்செந்தில் நிரோட்டக அப்படிங்கிறதுல அந்த நிரோட்டக அப்படின்னு இதழ் ஒட்டாமல் பா மா ஒட்டாமல் சொல்லாமல் சொல்லக்கூடிய அந்த அதை செய்ய வேண்டும். நிரோட்டக யமகமாக சொல்ல வேண்டும். யமகம் அப்படின்னா, யமகம்ங்கிறது வந்து திருஞான சம்பந்த தேவாரத்துல நம்ம நிறைய பார்க்கலாம். 5 பதிகம் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல யமகம் அப்படின்னா ஒரு சொல், அந்த சொல்லே தொடர்ந்து அடுத்தடுத்து வரும். ஆனா அந்த சொல் அந்த ஒரு முதலில் கொடுத்த பொருளை அடுத்தது கொடுக்காது, வேற பொருள்ல வரும். இந்த மாதிரி வரக்கூடியது திருநாவுக்கரசு பெருமான் பாடல்லையும் அதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம அருளாளர்கள் அமைச்சிருக்காங்க. அதனால திருச்செந்தில் நிர்ஒட்டக யமக அந்தாதி அப்படிங்கிறத இதுல வந்து அந்த முறையில சொல்லும் பொழுது அந்த பாடல்கள் வந்து மிகுந்த சக்தி வாய்ந்த பாடல்களாக, அதனால நமக்கு வந்து இந்த 30 பாடல்களையும் நம்ம பாட 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 அது வந்து நமக்கு வந்து மந்திர சொற்களாக இருப்பதனால நமக்கு நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு செயல் கூட நல்ல விதத்துல நடந்து முடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய சொற்கள், மந்திர சொற்கள். இது நிறைந்த இந்த பாடலை சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து இது திருவிடைக்கழிக்கும் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற இந்த நூலுக்கும் இரண்டுக்கும் ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டிலையும் முருகப்பெருமானை வணங்குவதாக இருக்கு. திருவிசைப்பாவில் முருகப்பெருமானை வணங்கிய ஒரே பதிகம் அந்த திருவிடைக்கழி பதிகம். அந்த இதே மாதிரி இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி இந்த நூல்லையும் அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்கி இருக்கிறார். இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பாடல்லையும் சிவபெருமானின் புதல்வன், அந்த சிவபெருமான் என்னெல்லாம் செய்தார், முப்புறம் எரித்தார், காலனை உதைத்தார், சக்தியோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் சொல்லி அதனோட தொடர்பு படுத்தி அவருடைய மைந்தனான முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் இணைத்து இணைத்து இணைத்தே கொண்டு வராங்க நம்ம கற்பனை கலைஞர் சிவபிரகாசர். அப்போ அதுலயும் அதனால அவர் வீர சைவர் இல்லையா, அதனால ஒரு பாடல் சைவத்துல அதுல சிவபெருமானை துதித்து அதன் மூலமாக முருகப்பெருமானையும் அதுல இணைத்து சொல்லி பாடியிருக்கிறார். இதுல இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது எனக்கு முதல்ல என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம் இந்த செய்திய. என்னன்னா, ஒரு பையன் வந்து பரீட்சைக்கு போறான். அவனுக்கு தெரியும் ஒரு பனைமரமோ அல்லது பசுமாடோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கட்டுரை தான் ஆசிரியர் கொடுப்பாரு, அதனால நம்ம ஏதாவது ஒண்ணுத்த படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டை பத்தி படிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க போன பிறகுதான் கேள்வித்தாளை பாக்குற பொழுது பனை மரத்தை பத்தி கேள்வி கேட்டுட்டாரு ஆசிரியர். இவன் படிச்சது பசுமாட்டை பத்தி, அவன் என்ன பண்ணுவான், அதனால யோசிச்சானா பசுமாட்டை பத்தி முழுசா எழுதிட்டான். பசு பால் கொடுக்கும், பசு இதை சாப்பிடும், இப்படி பண்ணும், இந்த பண்ணும், அதை பண்ணும், எல்லாத்தையும் அதோட பாலோட நன்மைகள் எல்லாம் அவன் என்னெல்லாம் படிச்சானோ அத்தனையும் எழுதிட்டு
கடைசியா அந்த பசுமாட்டை இந்த பனை மரத்தில் கட்டி வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானா. அதனால அது மாதிரி லாவண்யா அம்மா வந்து என்கிட்ட இந்த தலைப்பை கொடுத்த உடனே நாம கூட திருவிடைக்கழியும் திரு செந்தில் நிரோற்றக யமக அந்தாதியும் அப்படிங்கறதுல எதை சேர்க்கிறது, இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு மலைச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா படிக்க 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 ரெண்டுமே அருமையான ஒரு நூலு. ரெண்டுத்துலயுமே வந்து நல்ல முருகப்பெருமானை பற்றின அந்த அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுல எனக்கு அடியனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதுல வந்து இதுலயும் அதுலயும் இதுல திருவிடைக்கழியில முழுக்க முழுக்க ஒரு செவிலித்தாயோட கூற்றாகத்தான் சேந்தனார் பெருமான் எழுதியிருக்கார். அப்போ அந்த செவிலித்தாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, செவிலித்தாய் அப்படிங்கிறவங்க வந்து நற்றாய் கூட இருக்கவங்க மகளை வந்து ரொம்பவுமே அதிகமா நேசிக்கக்கூடியவர்கள், கூட இருந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய செவிலித்தாய். நம்ம தமிழ்ல எல்லாம் நிறைய அந்த செவிலித்தாயை வைத்து அவள் வந்து தன் மகள் வந்து தலைவனை தேடி போகக்கூடிய வயதாயிடுச்சு, அந்த பொண்ணு வந்து இப்படி போயிட்டு இருக்கா அப்படிங்கறத உணர்ந்து அதை வந்து அதற்காக வருத்தப்பட்டு இன்னும் அந்த தலைவன் கூட்டிட்டு போகலையே அப்படின்னோ, இல்ல அந்த தலைவி இப்படி போறத பத்தி தோழிக்கிட்டயோ இப்படி பேசும்படி நம்ம திருமுறைகள்னா நிறைய பாடல்கள் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதுல சில பாடல்கள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருஞான சம்பந்த பெருமானே நமக்கு வந்து இத வந்து இந்த உணர்வுகளை வந்து அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல திருஞான சம்பந்த பெருமான் சொன்னதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுல அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றத வந்து இன்ப உணர்ச்சியில் திளைத்தல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆளுநர்கள். இன்ப உணர்ச்சியில் திளைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய இந்த சிற்றின்பத்தை வந்து திருமுறையில சொல்லல. அவன் வந்து இறைவனோட இணைந்து இறைவனோட கலந்து இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்துல அந்த திளைத்து இருக்கக்கூடிய அந்த நிலையத்தான் அகப்பொருள் இலக்கணமா சொல்லியிருக்காங்க. அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னதும் அதை வந்து ஒரு கொச்சையாக பார்க்காம, அதை ஒதுக்கி பார்க்காம, ஒரு பெண்ணோட அங்க இலக்கணத்தை சொல்லும் பொழுது அதை தவறாக நினைக்காம இந்த இடத்துல நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதை இறைவனின் கண்ணோட்டத்துல அருளாளர்கள் சொன்ன கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா அதோட அனுபவமே தனியாக இருக்கும் அப்படிங்கறது முதல்ல சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து உயிர்களுக்கு வந்து என்ன விருப்பம் அப்படின்னா, உயிர்களுக்கு எல்லா உயிருக்குமே இன்பம் பெறணும் அப்படின்றதுதான் இருக்கும். அந்த இன்பமானது நமக்கெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு இன்பம் இருக்கு, அடுத்த நாளைக்கு துன்பம் வருது, இன்பம் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே துன்பம் வருது, திரும்ப இன்பம் வருது. ஆனா தொடர்ந்து இன்பம் கிடைக்கணும். அந்த தொடர்ந்த இன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் பேரின்பம். அதற்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு நம்ம அருளாளர்கள் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இன்பமாகவே இருக்கக்கூடிய அந்த நிலை அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அந்த இன்ப சுகத்துள்ளே இருக்கலாம் எப்போதும் துன்பவினை உன்னை தொடராது அப்படி பொங்கி ததும்பி வழியும் பூரணானந்தத்தை நுகர சகத்தீரே சேரவாரும் அப்படின்னு அருளாளர்கள்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த இன்பத்தை சேருவதற்கு நான் அடைஞ்சிட்டேன், அதனால நீயும் அதை அடையணும், வா வா அப்படின்னு கூப்பிடக்கூடியவர்கள் தான் நம்ம அருளாளர்கள். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே அப்படின்னு பின்னாடி பேழ்கணித்தல் வேண்டாம், இப்பவே வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடியவர்கள் தான் நம்ம அருளாளர்கள். அப்படி அந்த இன்ப நிலையில திளைப்பதற்காக கூப்பிடுறாங்க. அத வந்து அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்ல வந்து அகம் புறம் அப்படின்னு ரெண்டு நிலைய சொல்றாங்க. புறத்துல இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. அகத்துல இருக்கக்கூடியது சிலதை மட்டுமே உணர முடியும். அதை வந்து இறைவனோட தொடர்பு படுத்தி நம்ம தமிழ்ல வந்து ஆராய்ந்திருக்கிறாங்க. அதுல வந்து அந்த காலத்துல ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான். அவன் வந்து தமிழ் வளரணும், அந்த அகப்பொருள் இலக்கணம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அகப்பொருள் இலக்கணத்திற்காக தேடி தேடி பார்க்கும் பொழுது புலவர்களுக்கெல்லாம் எவ்வளவோ செய்தும் அந்த நேரத்துல அவருக்கு வந்து அகப்பொருள் இலக்கணத்துக்கான நூல் கிடைக்கல. அதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்ட சொக்கநாத பெருமானே அகப்பொருள் இலக்கணத்தை எழுதி கொடுத்தாராம். அப்ப அந்த அகப்பொருள் இலக்கணம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்றத நாம பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட அகப்பொருள் இலக்கணம், அதற்கு பெருமான் எழுதிய அகப்பொருள் இலக்கணத்துக்கு உரை எழுதியவர் யார் தெரியுமா? நம்ம நக்கீரர்.
அந்த நக்கீரர் பெருமான் உரை எழுதியிருக்காரு. அதுக்கு அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன, அந்த இன்பம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த நூல்ல ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஒத்த அன்பான் ஒருவனும் ஒருத்தியும் கூடுகின்ற கூட்டத்து பிறந்த பேரின்பம், அக்கூட்டத்தின் பின்னர் அவ்விருவரும் ஒருவருக்கொருவர் தத்தமக்கு புலனாக இவ்வாறு இருந்தது என கூறப்படாததாய், வெளியே சொல்லாததாய், அவங்களுக்குள்ளேயே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியது, கூறப்படாததாய் யாண்டும் உள்ளத்து உணர்வே நுகர்ந்தது இன்பம் உருவதோர் பொருள். அதுதான் அதோட பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுதான் அகப்பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த நம்மளோட அதுல திருஞான சம்பந்த பெருமானே அகப்பொருளை கொண்டு 15 பதிகங்கள் செய்திருக்காரு. அதுல நம்மளுடைய திணை அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்ற எல்லா திணையும் வருமாறு அருளி இருக்காங்க நம்ம அருளாளர்கள். இது எப்படி நம்ம கொண்டு இதுல சேர்க்கலாம் அப்படின்னா, அகப்பொருள் அப்படிங்கறத எந்த இடத்துல கொண்டு சேர்க்கலாம்னா, சுத்த நிலையில இருக்கக்கூடிய, அதாவது கேவலம், சகலம், சுத்தம் அப்படின்னு 3 நிலை சொல்லுவாங்க இல்லையா, அவத்தை. அதுல சுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவானது அது சுத்த நனவுலையும் சுத்த கனவுலையும், சுத்த நனவுங்கிறது இதயம் தாமரையும், அதுக்கப்புறம் கனவுங்கிறது கண்டம் அப்படின்னு மேல கொண்டு போயிட்டே இருக்காரு. அப்போ சுத்தத்துல இருக்கக்கூடிய உறக்க நிலையும், சுத்தத்துல இருக்கக்கூடிய பேருறக்க நிலையும், அதன் பிறகு சுத்தத்துல இருக்கக்கூடிய உயிர்ப்படங்கள் நிலையும், உயிர்ப்படங்கள் நிலைங்கிறது துவாதச பெருவழி அப்படிங்கிற பிரம்மரந்திரம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து, அங்க இருக்கும் பொழுது அந்த உயிரானது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பேரின்பத்துல திளைச்சிருக்கும். கேவலத்துல போய் மூலாதாரத்துல உயிர் போகிற பொழுது, கருவிக்கரணங்கள் சோர்வடையும் பொழுது அந்த உயிர் கீழே போகும் இல்லையா, அப்ப அதுக்கு அறியாமையில் மூழ்கி இருக்கும். அதுவே சுத்த நிலையில் பேருறக்கத்தில் உயிர் படங்களுக்கு செல்லும் பொழுது அந்த உயிருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பேரின்பத்துல திளைச்சிருக்கும். அந்த பேரின்பமானது எப்படி இருக்கும், இங்க எப்படி கொண்டு வராங்க அத அப்படின்னா, தலைவனாக பரம்பொருளையும், பரம்பொருள் தான் தலைவன், இறைவன் தான் தலைவன், அந்த தலைவனாகவும் தலைவியாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா பக்குவ ஆன்மா. பக்குவ ஆன்மாதான் அது தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டால்னு வரும் பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய ஆன்மாவாக இருக்கக்கூடியது அந்த பக்குவ ஆன்மா. தோழியாக இருக்கக்கூடியது திருவருள், அதுதான் கூடவே இருந்து தலைவனுடன் தலைவியை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செய்வது. அதன் பிறகு தோழனாக இருப்பது எது அப்படின்னா அந்த ஆன்ம போகமாக இருக்கக்கூடியது. அடுத்தது செவிலியாக இருக்கக்கூடியது திரோதாய மலம். அடுத்தது நற்றாயாக இருக்கக்கூடியது பறை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா திருக்கோவையார்ல பாத்தீங்கன்னா இதுல சற்றே வேறுபட்டு தலைவி பரம்பொருளாகவும் தலைவன் பக்குவ ஆன்மாகவும் குறிக்கப்பட்டிருக்குதா. அடுத்தது திருஞான சம்பந்த பெருமான் அகப்பொருள்ல 15 வைத்து 15 பதிகங்கள் செய்திருந்தாலும் செவிலித்தாய் கூற்றை வைத்து, ஏன்னா நம்மளோட தலைப்பு திருவிடைக்கழியில் 9ஆம் திருமுறையில் திருவிடைக்கழி, திருச்செந்தில் நிரோட்டகை யமகா. இது ரெண்டையும் பார்த்தோம்னா பொதுவான கருத்து அப்படின்னு, ரெண்டுத்துக்கும் பொதுவானது அப்படின்னு பார்த்தோம்னா செவிலித்தாய் கூற்று, செவிலித்தாயாக இருந்து பேசக்கூடியது. அப்ப செவிலித்தாய் புலம்புவது, செவிலித்தாய் சொல்வது அப்படின்னு எது வேணா வச்சுக்கலாம். அப்படி அந்த நிலையை சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா திருஞான சம்பந்த பெருமான் செவிலித்தாய் கூற்றாக என்ன பதிகம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல பாச்சிலாச்சிராமம் அப்படின்னு ஒரு தலம், அந்த தலத்துக்கு உரிய பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு பாடல்லையும் என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு பாட்டுல இத மாதிரியே கொடுத்திருக்காரு. மங்கையை வாடு மாதிரி செய்தாரு, இதுதான் அவரோட பெருமையா, இதுதான் அவரோட சீரா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது ஒண்ணு. அடுத்தது சடையா எனுமால் அப்படிங்கிற திருமருகல் பதிகத்திலே பாத்தீங்கன்னா அதுலயும் இதே மாதிரியே சடையா எனுமால், சரணி எனுமால் அப்படிங்கன்னு சொல்லிட்டு உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே, இவளோட மெலிவு தகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வணிக பெண்ணை பத்தி திருஞான சம்பந்தர் பாடினார் அப்படின்றதுதான் பெரிய புராணத்துல குறிப்பு. ஆனா இது செவிலித்தாய் கூற்றாகவும் இருக்கலாம் அப்படின்றது ஆண்டோர்களோட சொல்லுல இருந்து கேட்டது. அதனால அது ஒண்ணு. அடுத்தது திருநாவுக்கரசு பெருமான், அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரும் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேன்றதுக்காக எத்தனை பதிகம் பாடியிருப்பார். அதுல நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் என்னன்னா, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், எத்தும் அவனுக்கு பிச்சியானார் அப்படிங்கிற அந்த பாடல். அதுல பாத்தீங்கன்னா
முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்படிங்கிறது அந்த பக்குவ ஆன்மா எப்படி இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம அழகா பாத்துக்கலாம் இந்த இடத்துல. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்படிங்கிறது ஞானாசிரியர்கிட்ட போயிட்டு உபதேசம் கேட்பது. அந்த 5 எழுத்து மந்திரம் அதுதான் அவனுடைய நாமமாக இருக்கிறது. அந்த நாமம் கேட்டல் அப்படின்ற அது வந்து நம்மளோட சித்தாந்தத்துல வந்து கேட்டல், அப்புறமா சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படின்ற 4 நிலையை சொல்லுவாங்க. அந்த 4 நிலையும் இதுல வரிசையா வர்றத பார்க்கலாம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அப்படிங்கிறது வந்து ஞானாசிரியரிடம் உபதேசம் கேட்டல் அப்படிங்கிற நிலையும், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய இயல்பை அந்த ஆராய்ந்து உணர்ந்து அதையே சிந்தித்து 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 அதிலேயே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை செய்யக்கூடிய அந்த நிலையும், அதனால சிந்தித்தல் வந்துடுது. அடுத்தது பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் அப்படிங்கிறதுல வந்து ஞானாசிரியரிடம் உபதேசம் கேட்டு அதனை பலகால சிந்தித்து பின்ன தெளிவு உணர்வு பெற்று அந்த நிலையில இருக்கிறது, தெளிந்த நிலையில இருக்கிறது. அதுதான் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அப்படிங்கிறது வந்து அதிலேயே நெட்டை கூடி இருக்கக்கூடிய அந்த அவனுடைய எண்ணத்திலேயே அந்தலேயே அழுந்தி இருக்கக்கூடிய அந்த நிலையை சொல்லி அது வந்து அந்த துரியாதீத நிலை, அந்த நிலையை சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அப்படிங்கிறது வந்து அன்னையாக திரோதான சக்தியும் அதற்குரிய சிவனாக இருக்கக்கூடிய தடத்த சிவனையும் அன்றே நீர்த்து விட்டு அன்றையே விட்டு அகலிடத்தார் ஆச்சாரம் அப்படிங்கிறதுல உலகத்தவர் வந்து வினைகளை ஈட்டவும் நுகரவும் உலகத்துல இருக்கிறவங்க வந்து வினைகளை ஈட்டுவாங்க, அப்புறமா அதை நுகர செய்வாங்க. அந்த மாதிரி நிலையிலதான் உலகத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா இந்த நிலையில, அதாவது நிட்டை கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த பக்குவ ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து தன்முனைப்பற்ற நிலையில இருப்பாங்க, வினை பயனால தாக்குறாம இருப்பாங்க. அதனால அவங்க வந்து அந்த ஆச்சாரம், அந்த அந்த வழிமுறை அதையெல்லாம் கடந்த நிலையில இருப்பாங்க. அப்புறம் தன்னை மறந்தால் அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க இந்த உலகத்தையா பார்ப்பாங்க, அவர்கள் உலகையும் பார்க்க மாட்டார்கள், தன்னையும் பார்க்க மாட்டார்கள். தன்னை மறந்து தம்மை மறந்து இறைவனையே அறிந்து இருக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. தன்னாமம் கெட்டால் அப்படின்னும் பொழுது தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் நினைவால, அதனால அந்த நினைவினால தன்னை இழத்தல், தன்னை இழந்த நிலை, தன்னை இழந்த அந்த ஆனந்த பரவச நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு. அதாவது அதற்கு பொருள் என்ன அப்படின்னா, சிவத்தை நினைத்து 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 இந்த சீவன் அப்படிங்கிற இந்த சீவத்தை தொலைத்திருப்பார்கள். அதுதான் தன்னாமம் கெட்டாள் அப்படிங்கிறதோட பொருள். தலைவன் தாளே தலைப்பட்டால் அப்படின்னா நிட்டையில் நிற்றலால் எய்தும் இன்ப நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஞானத்தின் படிநிலையை அழகாக இந்த பாட்டுல நம்ம திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருப்பார். இதை விட நமக்கு விளக்கமா நமக்கு வந்து அகத்துறையில இருக்கக்கூடியதுல வேற என்ன செய்தி வேண்டியிருக்கிறது. அதாவது அந்த அகத்துறை இலக்கணம் அப்படின்றது என்ன, அந்த இன்ப நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இன்ப நிலைங்கிறது பூண்ட ஐம்புலன்களில் புலப்படா இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பூண்ட ஐம்புலன்களில் நம்மளோட ஐம்புலன்களை அறியப்படாத புலப்படாத இன்பமாக அந்த இன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அகத்துறை பாடல்களை ஏன் கொடுக்கணும்? இதெல்லாம் வந்து சிற்றின்பத்தை நாடி செல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தானே தேவைப்படும். பேரின்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையா அப்படின்னா, அவங்களும் வரணுங்கிறதுக்காக. அதாவது ஒரு மருந்து சாப்பிடணும், அந்த மருந்து சாப்பிடும் பொழுது சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைக்கு அதன் மேல தேனை தடை கொடுக்கக்கூடிய தாயை போல இருந்து நம்மளுடைய அருளாளர்கள் வந்து இந்த மாதிரி அகத்துறை பாடல்களை பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இது அகத்துறை பற்றி பாடக்கூடிய பகுதி, அதனால இத்தனை விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது இந்த அகத்துறை பாடல்களுக்கு வந்து 9ஆம் திருமுறையில திருவிடைக்கழியில சேந்தனார் பெருமான் அருளி செய்த அந்த பாடல்களை நம்ம வந்து கூட சேர்ந்து பார்க்கலாம். இதுல வந்து திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற அந்த பாடலை நாம சிந்திப்பதற்கு நாளை சிந்திக்கலாம். இதன் தொடர்ச்சி நாளை சிந்திக்கலாம். நிரோட்டக யமக அந்தாதியையும் திருவிடைக்கழி திருவிசைப்பாவையும் நாளை சிந்தனையில் கொண்டு வரலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.